வீட்ல பாட்டி ப்ரெஷர் பண்ணதுனால, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, முத்துவும், மீனாக்கும், ரவிக்கும், ஸ்ருதிக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அழைக்கிறாங்க கல்யாணத்துக்கு. அதேமாதிரி ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சும்மா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸ்லாம் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஸ்ருதியும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையுமே வந்து கல்யாணத்துக்கு அழைக்கிறாங்க. அப்படி தான் மீனாவும் எல்லாருமே அழைச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கல்யாணமும் நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லாருமே வராங்க. வரவங்கலாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அண்ணாமலை, விஜயா எல்லாருமே அப்படியே வரவேற்கிறாங்க. எல்லோரும் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாண மேடையில் கல்யாணமும் நடக்குது. அதுக்கப்புறம் விஜயா கூட மனோஜ் வந்து, மா இவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்குது, நான் எதுக்குமா ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் வாடா, எல்லாம் சும்மா தானடா, உனக்கும் இதை விட நல்ல பொண்ணா வசதியான பொண்ணா பார்த்து இதே மாதிரி கிராண்டாக பண்ணுறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட, உடனே மனோஜும் ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறாரு. இது எல்லாருமே வந்தவங்க வந்து, என்ன மூத்த பையனை கல்யாணம் பண்ணாமல் இவங்க 2 பேருக்கு பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கேட்க, அதுக்கப்புறம் எல்லோரும் விஷயத்த சொல்கிறாங்க. ஓ, அந்த பையனுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் கேஸ் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் பேசிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் மீனா அவங்க பூ கொடுக்குற வேலையை போயிடுறாங்க. நம்மளுடைய முத்தும் கார் ஓட்டுற வேலைக்கு போயிடுறாரு. ஸ்ருதி ரவி அவங்களும் ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா வீட்டில் வந்து நல்லபடியாக நினச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். டேய் மனோஜே, நீ தான் வேணான்னு சொல்கிற, ஊரில் எனக்கு தெரிஞ்சவரோட பொண்ணு இருக்கா, அதனால் நீ ஊன்னு சொல்லு, உடனே உனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜ் வந்து, ஐயோ பாட்டி வேணா பாட்டி, கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பூ கொடுத்துட்டே இருக்கும் போது ஒருத்தவங்கிட்ட பூவை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே பூ கட்டுறவங்களோட சேர்ந்துக்கிட்டு. அப்படி பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க, மீனா கிட்ட காசு கொடுக்க வராங்க. மீனா, உங்கள் கல்யாணத்துக்கு வந்தோம், ஆமாம் கூடவே உங்கள் மாமியார் பக்கத்துலேயே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரே, அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, யார் கேட்குறீங்கக்கா, அதான் வெள்ளையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலையும் காமிக்கிறாங்க. நேற்று எடுத்த ஃபோட்டோலாம் ஃபோனில் அப்படியே காமிச்சிட்ருக்காங்க மீனா. அப்போ வந்து காமிக்கிறாங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஒரு லேடி மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க, இவர் யார் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டேஜில் நின்றுட்டு இருந்தாரு அப்படின்னு. இவர் வந்து எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன்க்கா, என்னுடைய மூத்தார் தான். ஆமாம் அவரோட ஒய்ஃபு எங்கே காணோம், வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒய்ஃபா கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்குக்கா, டிவோர்ஸ் கேஸ் முடிஞ்சோன்னா இதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கா? இல்லையே, அவரோட ஒய்ஃப் எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் வேலை செய்கிற ஓனர் அம்மா பொண்ணு தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம மீனாவுக்கு ஒன்றுமே புரியல, அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கனால இப்போ எங்கள் வீட்டில் மாமியார் அந்த பொண்ணை வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் ரோஹிணிக்கான்னு. ரோஹிணியா? இல்லைம்மா, எனக்கு தெரியும் சாரோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு. சாரோட ஒய்ஃப் பேர் கனகா, அதே மாதிரி அவங்க அம்மா பேர் தேவிகா. நான் அவங்க வீட்டில் தான் வேலை செய்கிறேன். சார் எத்தனை வாட்டி வந்து போயிட்டு இருந்தார், ஏன் நேற்று கூட சார் வந்தார், நான் தான் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்தேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க, அப்படிலாம் இருக்கவே இருக்காது, நீங்கள் வேறு யாரையோ பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லைம்மா, தோ நீ ஃபோட்டோவில் காமிக்கிறிய இவர் தான், நேற்று கூட நான் உங்கள் கல்யாணத்தில் பார்த்தனே, அதான் உங்கள் மாமியார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், நான் தான் பார்த்தனே. ஆமாம், என்ன கனகா மேடமோட ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்காரு, மேடமை கூட்டிகிட்டு வரலையே, நான் அப்போவே நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு நான் விட்டுட்டேம்மா, அதான் இப்போ நீ சொல்லவோ நான் கேட்டேன். அக்கா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை அப்படின்னு மீனா கேட்க, ஆமாம்மா நான் தினமும் அவங்க வீட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேணா வா நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். அங்கே எங்கள் மேடமு பெரிய ஃபோட்டோ நல்லா ஃப்ரேம் போட்டு ஹாலில் தான் மாட்டி வச்சுருக்காங்க, இவர் தான் மாப்பிள்ளை எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னா, நான் அப்படின்னே பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வா மீனா, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறாங்க, வேலை செய்கிற அம்மா போயிட்டு கூடவே மீனா நிற்கிறாங்க. ஓப்பன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனகா தான் ஓப்பன் பண்ணுறாங்க டோரை. ஓப்பன் பண்ணணும், வந்துட்டிங்களா, வாங்க வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்கள் சீக்கிரமாக வந்து சமையல் முடிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அது கொஞ்சம் வேலை கொண்டது, அதனால் முடிச்சுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, இதோ நான் இப்போவே சமைச்சிடுறேன். உடனே கனகா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆமாம் அக்கா இவங்க யார் கூட வந்திருக்காங்களே அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்குறாங்க கனகா. உடனே அந்த மீனா கூட வந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்னோடய ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள உடனே மீனா வந்து, அக்கா ஒரு நிமிஷம் இருங்களேன், கனகா நான் தானே உங்கள் கல்யாணத்துக்கு பூ டெக்கரேஷன்லாம் பண்ணனே, ஆமாம் 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 ஞாபகம் வந்துச்சு, சாரி மறந்துட்டேன், உள்ளே வாங்க 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 வாங்க, என்ன திரும்பியும் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்களா, திரும்பியும் எனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி கனகா கேட்குறாங்க. உடனே மீனா வந்து, இல்லை அவனுக்கு கல்யாணம்லாம் இல்லை, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, நான் ஒரு வீட்டுக்கு போகணும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சரி சரின்றாங்க. உடனே மீனா கூட வந்த லேடி, அதாவது கனகா வீட்டில் வேலை செய்கிற அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, கனகா மேடம் ஆமாம் அம்மா எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இங்கே இல்லையே, அம்மா வெளியில் போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து
அச்சச்சோ! உங்கள அவங்க அம்மாவையே நான் காமிக்கணும்னு நெனச்சேம்மா. இவங்க தான் கனகா மேடமு. நீங்க சொன்னீங்களே அவங்க மூத்தாருன்னு, அவங்க ஒய்ஃபே இவங்க தான். வேணா பாருங்க ஃபோட்டோவ அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல ஒரு ஃப்ரேம் போட்டுருக்காங்க கல்யாணம் ஆன ஃபோட்டோ. பாருங்க நான் சொன்னது உண்மையா போச்சுல்ல. நீங்க தான் இல்ல இல்லன்னீங்க அப்படின்னு விஷயத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, உடனே மீனா வந்து, "சரிக்கா நான் கிளம்புறேன். எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "பாய் கனகா நான் இன்னொரு நாள் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனா வந்து கிளம்பிடுறாங்க. வெளிய வந்தோனமே ஃபர்ஸ்ட்டு ஃபோன் கால் நம்ம முத்துக்கு தான் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு விஷயத்தலாம் சொல்றாங்க. "மீனா என்ன சொல்ற? எல்லாமே உண்மையா?" "ஆமாங்க நான் ஃபோட்டோவோட பார்த்தேங்க. எனக்கு இப்போ தான் எல்லாம் உண்மை தெரிஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரியா மீனா, கல்யாண டாபிக் எடுத்தாலே ஒரு மாரி பேசுறான். அப்பவே எனக்கு தெரிஞ்சுது. ஆனா வீட்ல இது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. பாட்டி வேற இருக்காங்களே" அப்படின்னு சொல்லிட்டு. "முதல்ல இது உங்க அம்மா கிட்ட சொல்லணுங்க. ஏன்னா உங்க அம்மா தானே உங்க அண்ணனை ஃபாலோ பண்ண சொல்லி என்னையும் ஸ்ருதி மேலே விட்டாங்க. இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணுங்க." "ஆமா மீனா நீ இந்த விஷயத்த சொல்லு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் சொல்லும்போது தான் அவங்க உன்னை பாராட்டுவாங்க. நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லி. "ஆனால் எப்படிங்க வீட்டில் சொல்கிறது? பாட்டி கோவிலுக்கு போவாங்கள்ல அந்த டைமுக்கு சொல்லிடலாம்." "ஆமாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அதுக்கு நினச்ச மாதிரியே பாட்டி பார்த்தீங்கன்னா வாக்கிங்க்கு போயிருக்காங்களாம். அதுக்கப்புறம் அண்ணாமலையும் நம்ம விஜயாவும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. உள்ளே போனோம், "பா நான் ஒரு விஷயம் கண்டு சொல்ல போகிறேன்ப்பா. இதை நீங்கள் எப்படி ஏற்றுக்க போகிறீங்க ஒன்றுமே புரியலப்பா. ஆனால் இதை சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு பதட்டமாக பேசுகிறாரு நம்ம முத்து. உடனே அண்ணாமலை வந்து, "முத்து என்னாச்சு, என்ன விஷயம், பொறுமையாக ஏன் எவ்வளோ பதட்டப்படுற" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜயா வந்து, "டேய் என்ன விஷயம்னு சொல்லுடா." "மா இருங்கம்மா நான் சொன்னால் எப்படி தாங்க போகிறீங்கன்னு தெரியவே இல்லை. மீனா நீ தானே கண்டுபிடிச்சிட்டு வந்த, இது நீயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "அப்படி என்ன சொல்ல போகிறா அவ" அப்படின்னு விஜயா சொல்ல. உடனே மீனா வந்து, "அத்தை நீங்கள் சொன்னீங்களே உங்கள் பெரிய பையனை ஃபாலோ பண்ண சொல்லி, ஆனால் ஃபாலோ பண்ணணுன்னு நான் போவே இல்லை. நேற்று கல்யாணம் ஆச்சுல்ல எங்கள் ஃபோட்டோ, நாங்கள் தான் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல. இந்த வாட்டி ரொம்ப அழகாக ரொம்ப விருப்பத்தோடு கல்யாணம் பண்ணிக்கனால இந்த ஃபோட்டோவெலாம் நான் பூக்கட்டுற அக்கா கிட்டலாம் வராதவங்க கிட்டலாம் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ நேற்று ஒரு அக்கா நம்ம எங்கள் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும்போது இந்த கூட இருந்தவர் யாருமா, எனக்கு இவர் தெரியுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எங்கள் மூத்தாருன்னு நான் சொன்னேன். ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி திரும்ப விஜயா சொல்ல, உடனே நம்மளுடைய மீனா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "அத்தை உங்கள் பையனுக்கு ஏற்கனவே" "மீனா இரு நான் சொல்கிறேன்." "மா அதாம்மா உங்கள் ஆசை பையன் மனோஜ் பெரிய திருட்டு வேலை பண்ணி வச்சுருக்கான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காம்மா. அந்த பொண்ணும் மனநிலை சரியில்லாத பொண்ணுமா" அப்படின்றான். "டேய் என்னடா சும்மா உளறீங்களா? ஏய் மீனா என்ன உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன்றதுக்காக சும்மா என் பையன் மேலே இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்கே நீனே? உனக்கு தான் வேலை இல்லையா? இவனாக சேர்ந்துட்டு இருக்கான கூட" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே வந்து, "பா நம்புப்பா உண்மையாகவேப்பா, நாங்கள் ஏன்ப்பா பொய்ன்னு இது மாதிரிலாம் எதுக்குப்பா சொல்லணும்" அப்படின்னு சொல்ல. உடனே அண்ணாமலை வந்து, "விஜயா ஒரு நிமிஷம் இரு. மீனா பொய் சொல்கிற ஆள் கிடையாது. அப்படி மீனா சொல்கிறா அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. மனோஜ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் ஷோரூமில் இருப்பான். இவங்களுக்கு வேலை இல்லை இந்த மாதிரி எதாவது சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இவன் சொல்கிற போய் நம்பிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல. உடனே அலமலை வந்து, "முதல்ல மனோஜை இங்கே வர சொல்லு. ஃபோன் பண்ணி இப்போ வர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து இவங்க விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மீனா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அக்கா அவங்க வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்களாம். மனோஜ் டெய்லியுமே தான் அங்கே வருவாராம். காஃபிலாம் இவங்க தான் போட்டு கொடுப்பாங்களாம். அவங்க சொல்லும் போது கூட எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா. நான் அப்புறம் கூடவே போனேன் அவங்க வீட்டுக்கு. அவங்க சொன்ன மாதிரியே ஹாலில் பெருசாக கல்யாணம் ஆன ஃபோட்டோவை இவங்க மாட்டி வச்சுருக்காங்க. அதில் இவர் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டின மாதிரி இருக்குது மாமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் டெக்கரேஷனுக்காகவும் ஸ்ருதியும் ரவியும் ஃபுட் ஆர்டர்லாம் எடுத்திருந்தாங்களே ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிருந்தோம்ல. அது வேறு யாரும் கல்யாணமும் இல்லை. அன்றைக்கி மனோஜோட கல்யாணம் தான் நடந்திருக்கு. இது கூட எங்களுக்கு தெரியல. நாங்கள் கல்யாணம் லேட் ஆகுன்னு சொன்னதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். இல்லைனா அன்றைக்கே கண்டுபிடிச்சிருப்போம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "ஆமாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாருமே ஃபேமிலியாக நாங்கள் ஒரே கல்யாணத்துக்கு தான் எல்லா ஆர்டரும் எடுத்து பண்ணணும்னு சொன்னீங்க. அது மனோஜோட கல்யாணமா? என்ன சொல்கிற?" அப்படின்னா, "பா இப்போ தான்ப்பா எனக்கு புரியுது. அவன் கூட வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டுட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லிட்டு போனானே, அது அவன் கல்யாணம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாரு. "இவ்வளோ பெரிய வேலையை பண்ணி வச்சுருக்கானா அவன்" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேசிகிட்டே இருக்காங்க. ஃபோன் எடுத்து மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜயா. அதுக்குள்ளே கரெக்டாக மனோஜ் உள்ள என்ட்ரி ஆகுறாரு. வந்தோனும் அண்ணாமலை, "டேய் மனோஜ் இங்கே வாயேன்" அப்படின்னு கூப்பிட்றாரு. "பா என்னப்பா என்னாச்சுப்பா" அப்படின்னு. "இங்கே வான்னு சொன்னேன்." வந்து நிற்க தான் செய்கிறாரு மனோஜ். அண்ணாமலை பலார்னு ஒரு அறை விட்றாரு நம்மளுடைய மனோஜ் கன்னத்தில். விழுந்தனும், "பா என்னப்பா என்னாச்சு, எதுக்காகப்பா என்ன அடிச்சிங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ பண்ண வேலைக்கு உன்னை அடிக்காமல் உன்னை வீட்டை விட்டு தத்தணும்டா. என்ன பண்ணி வச்சிருக்க நீனு? இன்னும் உனக்கு டிவோர்ஸ் ஆகவே இல்லை. நீ எல்லா விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு" அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்து, "டேய் உன்னை எப்படி நம்பினேன்? கொஞ்ச நாளாவே நீ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டல. இந்த பார்லர்காரி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த நீ பண்ணிட்டல" அப்படின்றாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு. ஐயோ என்னன்னு தெரியலையே, கல்யாணம் விஷயம்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லையே, அம்மா எப்படி ரோஹிணி விஷயம் தான் ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. உடனே விஜய் சொல்கிறாங்க, "இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எடுத்துகிட்டு வந்து அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க விஜயா மனோஜ் கிட்ட. மனோஜ் அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில் கை வைக்கிறாரு. "மா என்னம்மா இது ஏஐயா இருக்குமா" அப்படின்றாங்க. "டேய் என்னடா இன்னுமா போய் சொல்லிட்டு இருப்ப, நேர்லையே பார்த்தாச்சுடா எல்லாத்தையும்" அப்படின்றாங்க.
உடனே விஜயா வந்து இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிருக்கல கோவிலில் என்ன சொன்னேன், இது என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு, கொஞ்சம் மனநிலை சரியில்லைம்மா, அதனால தான்மா என்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுது சொன்னல, ஆனால் அதை நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்க. ஏண்டா போயும் இப்படியாடா பண்ணுவேன், என்கிட்டயே நீ மறைச்சு சொல்லுன்னு பட்டுன்னு அடிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து விஜயா எல்லாம் உன் சப்போர்ட் இருக்கனால தான் அவன் இந்த மாதிரி துணிச்சலாக இவ்வளோ தைரியமாக பண்ணியிருக்கான். ஏற்கனவே கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கே, இது ரோகிணிக்கு தெரிஞ்சு ரோகிணி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கத்துறாரு. உடனே முத்து வந்து வேற எங்க ஜெயில் தான் என்னணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து என்ன வேலை பண்ணிட்டு பட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இதுக்கு அப்புறமாவும் இவன் இந்த வீட்டில் இருந்தனா அது சரிப்பட்டு வராது. எப்போ அவன் துணிச்சலாக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டானோ இதுக்கப்புறம் இவன் இங்கே இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பேக்கை தூக்கி வெளியே அனுப்புகிறாங்க. விஜயா வந்து அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லை பேக்கை தூக்கின்னு வந்து வெளியே போடுவாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.